கார்த்திகராஜா அவர்களுக்கு ஒத்தக்கடையை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களுடைய புதல்வர் திமுக கழக பேச்சாளர் இதய பிரிவு பிரசாத் அவர்கள் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கப்படுகிறார். ஒத்தக்கடையை சேர்ந்த பாண்டிய அண்ணன் அவர்களுடைய புதல்வர் செண்பகராஜா அவர்கள் மேலவீட்டு பங்காளியின் சார்பாக கார்த்திகராஜா அவர்களுக்கு இந்த 200 ரூபாயை வழங்கப்படுகிறார். சேர்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சர்வம் நான் சார்ந்த கலை குடும்பத்தினர் சர்வம் நன்றி நன்றிகிறத வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம். சொல்லுங்க சாமி. இந்த உலகத்திலேயே பெரிய கடவுள் எம்பெருமான் சிவபெருமான். எல்லா சாமிக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சனீஸ்வரன் கோயில் கூட போயிட்டு வந்திருக்கீங்க. சரிங்களா? ஜெகதம்பரனுக்கும் கோயில் இருக்கு. நீங்க இல்ல இல்லங்க, சனீஸ்வரனுக்கும் கோயில் இருக்கு. கூட ஒரு நல்ல மனுஷங்க நீங்க சரி இருந்தாலும் உலகத்துல யாருக்குமே ஒரு சிறப்பு இருக்குன்னா இவருங்க மேடையில் நாடக ஹார்மோனிஸ்டாக வாசித்துக் கொண்டிருக்கும் ஏ ரமேஷ் அவர்களுக்கு எங்களது மேலவீட்டு மங்காளின் சார்பாக இந்த 200 ரூபாயை வழங்கப்படுகிறார்கள். நன்றி நன்றி. அன்பளிப்படுத்த அன்பு உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி. ரமேஷ் அவர்களுக்கு கருப்புசாமி மாமா அவர்கள் சார்பாக இந்த 100 ரூபாயை வழங்கப்படுகிறார்கள். கருப்புசாமி ஐயா சார்பாக நன்றி நன்றி. எல்லா பேருக்கும் கோயில் இருக்கிறாங்க, நாடகத்துக்கு மட்டும் கோயில் இல்லைன்னு ஒரு ஏக்கம். உங்க முயற்சியில நாட்டுக்கு உங்க முயற்சியில ஏதாவது கோயில் இல்லைன்னு சொல்றதை விட உங்க பேரை சரி பேர் கூட வைக்க மாட்டீங்க. ஏன் இது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? ஊர்ல மிகப்பெரிய கலவரம் நடக்குதுன்னா யாரும் ஒரு ஆள் எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி இடத்துமோ அந்த இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டத போத எல்லா கேள்வி முருகாரு தேவலோகத்துல நான் கலகம் பண்றேன்னா எப்படின்னா சிவபெருமான பாக்குறதுக்கு கைலாயத்துக்கு போவேன். அது குடும்பத்துல விஷயங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு கைலாயம் போவீங்களா? நம்மகிட்ட ஒரு மருந்து இருக்கு தர இங்கேயே பாக்கலாம். அங்க போனோடனே அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அவங்க குடும்பத்தில் நடக்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு நாராயணனை பாக்குறதுக்காக வைகுண்டம் போவேன். அங்க போனோடனே நாராயணன் கேட்பாரு என்னப்பா அங்க போயிட்டு வந்து ஏதாவது செய்தி அப்படின்பாரு. நான் என்ன பண்ணுவேன்னா அங்க நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரியா? அதனால குடும்பத்துல எப்படி நடக்குறியா போட்டுறது அதனால தெரியாத விஷயத்த சொல்றது தவிர உண்மையை சொல்றேன். அன்னைக்கு நான் கலகம் பண்ணீங்கன்னா சொல் கேட்டால் சொல்லாத கலகத்தை பண்ணேன். நீங்க கல்லெடுத்து இருந்தா அது ஏங்கலமா? என்ன நான் புத்தியால கலகம் பண்றேன், நீ கத்தி எடுத்து குத்திக்கிட்டா அது ஏங்கலமா? சரி இருந்தாலும் இன்னைக்கு முதலாக அருமையினார் மதன் அவர்களுக்காக இந்த ஒரு பாடல். நான்
இவ்வளவு மேடையில் நானூறாக தோண்டி நடிக்கும் கார்த்திகை ராஜா அவர்களுக்கு மதன் சார்பாக மேல வீட்டு பங்காளி சார்பாகவும் இந்த 200 ரூபாய் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு மேல வீட்டு பங்காளி சார்பாக இந்த 200 ரூபாயை அன்பளிப்பாக வாங்கப்படுகிறார்கள். இங்கே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஜெயராஜ் அவர்களுக்கு எங்களது மேலோட்டு பங்காளின் சார்பாக இந்த 200 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கப்படுகிறார். இங்கே சீர்காலம் போட்டு எங்கள் சிறப்பை தந்த அண்ணன் கூல்சாமி அவர்களுக்கு எங்களது சார்பாக இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கப்படுகிறார்கள். பாகுபாடு இல்லாமல் அனைத்து நடிகர்களுக்கும் அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் அன்பளி கொடுத்த அண்ணன்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மேலவட்டி பங்காளிகள் சார்பாக எல்லாருக்கும் நன்றி. ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு கதையை சொல்றீங்க. நாரதன் பருவத முனிவர் 2 பேரும் நண்பர்கள். 2 பேரும் எது சொன்னா செஞ்சா நண்பர்கள் சரி அப்படியே எது செஞ்சாலும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொல்லாம செய்யறது. ஒரு நாள் பூமிக்கு நாரதர் இறங்கி வர்றாரு. ஸ்ரீமதிங்கிற ஒரு பெண்ணை பாக்குறாரு. பார்த்து ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட உடனே பருவத முனிவர்கிட்ட எப்படியா சொல்லணுங்கிறதுக்காக போறாரு. பருவத முனிவரை பார்த்தோன்னா ஐயா நான் பூமிக்கு இறங்கினேன் ஒரு பெண்ணை பார்த்தேன்னு சொல்ல போறாரு. அப்ப அவர் சொல்றாரு நானும் பூமியில ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் அப்படின்னு. இப்ப 2 பேருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா 2 பேருமே திருமணம் ஆக போகல அப்படின்னு. சரி வாங்க யாரும் காட்டுறாங்க பூமிக்கு இறங்கி வந்தா 2 பேருமே பார்த்த ஒண்ணு ஒரு உண்மை 2 பேர் மாத்திரமே யாருக்கும் தெரியாம அப்ப 2 பேருக்கும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்ல. நம்ம நண்பர் தானே அப்படின்னு நாரதருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்ல. பருவமனைவருக்கும் மனப்பான்மை இல்ல. அப்ப 2 பேரும் என்ன பண்றான் பாட்டை நாராயணன் போய் முறையிடுறோம். ஐயா அந்த பெண்ணை முதல்ல பார்த்தது நான் அதனால அந்த பெண்ணு எனக்கு தாயா அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்றான் அவர் போய் பருவத முனிவர் கேட்கிறார். நான் தான் முதல்ல பார்த்து எனக்கு தான் பண்ணணும். என்ன பண்றாங்கன்னா நேரம் அந்த பெண்ணோட அப்பாவோட கூட்டிட்டு போயிட்டா. அந்த பெண்மகளுடைய தந்தை என்ன சொல்றாரு 2 பேரும் நாளைக்கு சுயவரம் மண்டபத்துக்கு வாங்க. சுயவரம்னா என்ன இந்த பெண்ணை யாருக்கு கூடிய மாலை போடுதோ அவர் தான் அந்த பொண்ணோட புருஷன். 2 பேரும் சுயவரம் மண்டபத்துக்கு வாங்க. பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்க மாப்பிள்ள அப்படின்ட்டாரு. நாராயணன் போய் என்ன பண்றாரு விரும்புன்னு பாட்டு நாராயணன் போய் நீங்க 2 பேரும் மாற்றி வச்சுக்கவே நாராயணன் போய் மகாவிஷ்ணு கேட்கிறாரு பருவத முனிவர் எப்படி நாளைக்கு வருவார். அதனால
ஏன் கரடிக்கு மூஞ்சியும் அப்படி இருக்கு முடியும் அவனுக்கு இருக்கா அப்படியே இருக்கா அவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா உலகத்திலே அழகான ஆன்மகன் நாரதர். அதனால உங்க ரெண்டு நாரதர் நீங்க உலகத்திலே அழகான நாரதர். அதனால நாரதர் முகம் இப்ப நாரதர் நீங்க தான் நாரதர். உங்க கதையை சொல்லுங்க. நாரதர் முகத்தை குரங்கு முகமா மாத்திருங்க அப்படின்ட்டாரு. இருக்கு போதும்பா. அப்ப ரெண்டு பேரும் முகம் மாறிடுச்சு. மாலையை மாத்திரக்காக மாலை கொண்டுட்டு வர்றாங்க பொண்ணு. ஒருத்தர் கரடி முகமா உட்காந்துருக்காரு, ஒருத்தர் குரங்கு முகமா உட்காந்துருக்காரு. ஒருத்தரை பார்த்தா மேலைங்களையும் பார்த்தா உத்து பார்த்தா எங்கடா மும்பிட்டு முடிக்கல மூஞ்சி எங்கடா இருக்குன்னு பார்த்தா நாரதரை பார்த்தோன்னே ரெண்டே ரெண்டு முக்குதே முக்குறான். அவ்வளவுதான். ஏன் என்னடா ஒருத்தன் பொண்ணு கிட்ட வந்தீங்களோ ஒருத்தன் கண்ணுங்கிறேன்னு கரடியா இருக்கிறேன், ஒருத்தன் 4 கால் பாய்ச்சல் வாழை தூக்கு நோடி எப்படா தாவுன்னு இருக்கிறேன். நாரதர் எப்படி இருக்காரு? இவங்க 2 பேருக்கு மாலையை போடுறதோ இவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்தாருல நாராயணன் அவர்களுக்கு மாலையை போடுறான்னு ஒரு போட்டு போயிட்டான். ஒரு பழமொழி அன்னைக்கு உருவானது காத்திருந்த முண்டாட்டிய இதுல எல்லாரும் சொல்லுவாங்க நாரதர் பாட்டியை காதலிச்சாருன்னு. கிடையவே கிடையாது. நாரதர் காதலிச்ச பிள்ளையத்தை ஐயா எனக்கு காயாவாக்கிட்டார். அன்னைக்கு இருக்கிறது அந்த பூங்காட்டு பாடினதுக்கு அர்த்தம் வந்துருச்சா? அவரு வரம் கேட்டு குரங்கு முகமா வாங்கினாங்க. சரி, இயற்கையிலேயே எங்க குரூப் குரங்கு முகம் யாரும் கண்டுபிடிக்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ. ஒரே ஒரு முறை மட்டும் மரியாதை விட்டு பிறகு அழகி மாணவனை சிந்தித்து கழகத்தை ஏற்படுத்தலாம். சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எது எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கடவுளை கூட பார்த்தா காசிலே சரியா தப்பா சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா
இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா என்பதை எழுதிட மறுத்து என் பேனா சுருதி இளையமும் ஒன்று சேர் ஏன் வந்தா எதற்காக வந்தார்? யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அங்கு விழாவை கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து வார்த்தையால விசாரிக்க வேண்டும். என்ன பண்ணுகிறாங்க? எக்ஸ்ட்ரா பயிற்சி வருது. தம்பி உங்க கண்ணோட்டம் மேல இங்க வாங்கக்கூடாது சரியா? இப்ப நான் பையன் ஆனா டெய்லர் இறக்கி தட்டாண்டா விட்டுறா. கண்ணோட்டம் என்ன அவரை சந்திக்கணும். என்னை கல்வி கல்வி ஊத்துறது நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. அவர் ஊத்துனாரா பார்க்கலாம். மக்கள்கிட்ட உனக்கு என்ன வேலை நாடகத்துல? அது அப்புறம் தம்பி காவல் காக்கணும். நாடகத்துல உனக்கு வந்த உடனே என்ன வேலை? அப்புன்னு சிரிக்க சிந்திக்க வேணும், காவல் காக்கணும். அவ்வளவுதான். அவர் நாடகரா வந்துட்டா அவருக்கு பேக்கெட் தூக்கி வைக்கணுமா, வேர்த்தா தொடச்சு விடணுமா, சந்தனம் தேய்ச்சி விடணுமா, வெளியே போனா குந்தியா கட்டி விடணும். எனக்கு ஓமரம் பார்க்கலாம். எப்பேற்பட்ட காலகத்தில் பார்த்து
கொஞ்சம் மைசாண்ட தள்ளி வச்சு பேசு. மாப்பிள்ள பாயிண்ட புடிச்சு பேசுறேன். புடிச்சா விட மாட்டேன். தம்பி உங்களுக்கு ஒண்ணு போறது அத கிளம்புங்க. எங்க போக மாப்பிள்ள ஒண்ணுக்கு ஆயிரமா போற வாங்க. யாரு உங்களை தான் என்ன உங்களால வாங்க முடியுமா? ஒன்ன வாங்கி நான் பிசினஸ் ஆக போறேன். நீதான் என்ன வாங்கன்னு வாங்கன்னு உங்களை வரவேற்று இருக்கு. வரவேற்று சரி வாங்கினேன்னு என்ன? சரி போங்க. அது எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? அப்ப சொல்லவே கூடாதா? வாங்கன்னு நீ எப்படியா வாங்க முடியும்? எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு உபசரிக்கணும். தமிழர் மரபு. அப்ப எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கூப்பிடணும். நீ நல்லா இருக்க கூடாது. உனக்கு ஒருத்தர் செய்வன வைக்கிறேன். சரி அது உனக்கு எதிரியாங்க? எதிரிங்க வாங்க. என்னதான் நல்லா கூடாது. வாங்க உட்காரு. சாப்பிட முடியா? வைக்க முடியாதுல்ல. அப்புறம் எப்படி சொன்ன? அவர் உபசரிப்பியா? என்ன பேச்சு மட்டும்? தமிழர் மரபு அப்ப ஒரு பேச்சு மட்டும் எதிரியாக இருந்தா வாங்கன்னு சொல்லணும். அவனுக்கு அதை விட தண்டனை பரிசு கிடையாது. ஒரு பையனை கடைக்கு அனுப்புறோம். சரி எதுக்கு அனுப்புறோம்? ஒரு சாமியா வாங்க. பையன் அனுப்புனது எதுக்கு? சாமியா வாங்க. அப்ப ஒரு பொருள் இருக்குல்ல. பொருள் சாமியான ஒரு பொருள் தான். அப்ப என்னைய விட்டது? உங்க சாமான வாங்கவா? கிடையாது. வரவேற்பு இருக்கு. தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ஈரர்த்தம் உண்ட இல்ல உண்ட. தமிழன் என்று சொல்லடா. தலை நிமிர்ந்து நில்லடா. அப்ப தமிழ்ல நீங்க நிறைய தமிழை பத்தி நிறைய பேசுவீங்க. தமிழ்ல ஒரு வார்த்தை புரியுற மாதிரி இருக்கும். ஆனா சில பேருக்கு புரியாத மாதிரி இருக்கும். நான் கழுத்துல என்ன போட்டீங்க தெரியுமா? மாலை. சூரியன் காலையில உதிக்கும், சாயந்தரம் மறையும். எல்லாத்தையும் சொல்றது. சூரியன் உதிக்குது மறைதான். சூரியன் மரம் உதிக்குமா? இல்ல பூமி தான் சுத்துது. அது எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஆமா. சூரியன் அது அதனுடைய நிலைப்பாடு தான் செய்யுது. அது நிலைப்பாடு. பூமி தன்னை சுற்றி கொண்டு சுற்றுவட்டமாக சுற்றிட்டு இருக்கு. பூமி சுற்றுறதுனால இரவு பகல் வருது. ஆமா. அப்ப சாயந்தரம் சூரியன் மறையுதுன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. அதுக்கு பேர் என்ன? அது மாலை. உதிப்பது காலை. இது என்னது? இது மாலை. இது கணக்க கொடுக்கிறது மாலை. பூ மாலை. எங்க குண்டுலா பல்லக்கு பள்ளிக்கரலாம் 4 வித்தியாசம். இந்த மாலைக்கு முண்டலையில. சரி. அந்த மாலைக்கு அந்த லையில. சரி காலை மாலை முதல் ஏன் பேர் வந்துச்சு? என்ன சொல்ல வரீங்க முழுசா கேளு. என்னங்க ஒரே அர்த்தம் தான். அர்த்தம் ஒண்ணுங்க. ஆனா அதாவது ஒரே பேரு அர்த்தங்கள் வேறு. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, பக்கத்துல இருக்கீங்க. இங்க வா அப்படின்னா இங்க வா. அரட்ட விதமாவும் தோணியா இருக்கு பாத்தீங்களா? நான் அதாவது எப்படி பாத்தீங்கன்னா அமைதியா கூப்பிடுறது அதான் வான்ற ஒரு வார்த்தை கூப்பிடுற விதிமுறைகள் தான் போறேன். புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்றாங்க. படி. வீட்டுல வாசப்படியா இருக்கிறது அது வேறும் படிதான். எல்லாமே ஒண்ணுதான். அதான் அர்த்தம் மாறும். அர்த்தங்கள் அதாவது வார்த்தை ஒண்ணு அர்த்தங்கள் மாறும். அர்த்தம் மாறும். யாரப்பனே? நான் யாரும் கிடையலாம் இல்ல. கருப்பா இருக்கிற மாதிரி தான் பேசக்கூடாது. கேட்டா அதுக்கு தகுந்த பதில் சொல்லணும். நான் உங்க பெரிய சொல்லவே இல்லையே. நீங்க தான் யார பெண்ணீங்க? யார் அப்பனே கேட்டேன். யாரு? யார் அப்பனே? நான் யாருக்கு அப்பன் ஆகல. யாருக்கு அப்பனா ஆகுங்க? பிள்ளை வரண்டா யாருக்கு? எனக்கு பிள்ளை வரண்டா அப்பனாக. உனக்கு எப்படி பிள்ளை வரும்? ஏன் முட்டை கேட்டா சொல்லி ஏன் கோவிக்கிற? இறக்கம். இறைவன் படைப்புல எத்தனையோ வித்தியாசமான பொருள்கள்லாம் பார்த்திருக்கேன். மனிதர்கள்லாம் பார்த்திருக்கேன். ஆமா. படைக்கிறது எங்க அப்பா படைச்சாரு. பிரணவத்திற்குண்டான மந்திர நதிகளை பொருள் நதிகளை விட்டு முருகப்பெருமான் குட்டி சிலையில் அடைச்சுட்டு நீ என்னையா படைக்கிற? உன்னை விட நான் வித்தியாசமா படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழத்துக்கும் பிரம்மதேவன் கொட்டையை உள்ள வச்சு படைக்கும் போது முந்திரி பழத்துக்கு மட்டும் கொட்டையை வெளியில வச்சு முருகன் வச்சு படைச்சா. ஆமா. ஏன் வித்தியாசம் இருக்கணும்? வித்தியாசம். எந்த ஒரு தாவரத்தையா தொட்டா சுருங்குமா? சுருங்காது. ஆனா நான் உனக்கு வித்தியாசமா படைக்கிறேன் தொட்டா சுருங்க படைச்சாரு. ஆமா. நீ படைக்கிற கூட கீழே நோக்கிட்டு நோங்கும். நான் வித்தியாசமா படிக்கிறேன் சொல்லிட்டு நட்டமா நிக்கிறா படைச்சாரு. நட்டம் வந்துச்சா? வெண்டக்கா கொத்தவரக்கா நட்டமா தான் நிக்கும். அப்ப எல்லாத்தையும் வித்தியாசமா பண்றாரு. ஒருவேளை அந்த மாதிரி என்னுடைய தந்தை உடனே வித்தியாசமா படிச்சிருப்பாரு எனக்கு ஒரு சந்தேகம். வாய்ப்பு இல்ல. என்னன்னு கேளு. என்ன பிள்ளை நீ பத்தம்? நீ எதுவழியா பிள்ளைய பக்க முடியும்? நான் எதுவழியும் பிள்ளை வைக்கூடாது. பொண்டாட்டி மூலியமா பிள்ளை வைக்கலாம். நீ பத்தம்ல அது எனக்கு பிறந்ததானே. பிள்ளை பக்கிறது யாரு போனது அதை சொல்லு. பிள்ளை வைத்தது பொண்டாட்டி. நீ பக்கல இல்ல. நான் பக்கல. அப்புறம் எப்படி இருக்கும்? இல்ல உழைச்சிருக்கேன். பொண்டாட்டி இன்னொரு பொம்பளை பிள்ளை. ஆமா. அது மட்டும் பிள்ளை எப்படி பிள்ளைங்கிற? அது மொத்த பிள்ளை நாலு பல காரணமா இருந்திருக்கு. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற வேற. உனக்கு பசிக்க உன் முண்டாட்டி போய் சோறுனா உன் பசி நிக்குமா? நிக்காது. நான் சாப்பிடணும். உன் முண்டாட்டி அது. ஆமா. உனக்கு பசிச்சா அந்த அம்மா பசி நிக்குமா? உன் பசி நிக்குமா? நிக்காது. நீ சாப்பிடணும். நான் தான் சாப்பிடணும். அதான் உன் பசி இறங்கணும். ஆமா. அப்ப நீ வைக்கணும். நான் எதுல வைப்பேன்? எனக்கு எப்படி கருணை? எனக்கு உள்ள கருப்பு போய் எத்தனை பஞ்சப்பை இருக்கா? முடியாது. இல்ல முடியாது. அடுத்த ஆள் பெற்ற பிள்ளைக்கு நீ வந்து அடுத்தவங்களும் முண்டாட்டியோட அடுத்தவருடைய மகள் தானே. நான் விவசாயம் பண்ணேன். காடு சும்மா உழுகணுங்க. ஏன் அடிக்கணுங்க? நல்லா தெரிஞ்சுக்க. காட்டுல புளிங்க ஓட்டுவா வச்சிருக்கியா? எதை ஓட்டு? புளிதி
புழுதி ஓட்டு ஓட்டுவாங்க பாத்தியா? ஆமா விவசாய குடும்பம் தானே. தெரியும். புழுதி ஓட்டு ஓட்டுவாங்க. ஒண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கு ஒரு ஏறு. ஆமா பத்தாது, பின்னாடி இன்னொரு ஏறும் போகும். அப்பதான் நல்ல ஊழி அடிக்கும். விவசாயம் பாத்தீங்களே. இப்ப யாரும் ஊழி அடிக்கணுமா? இல்லடா, அங்க 2 ஏர் ஓட்டுச்சு. ஆமா என்ன அருமை பேசுறீங்க? அப்ப 2 ஏர் ஓட்டுச்சுன்னா இங்க யார் 2 பேரா கேக்குறீங்களா? இதே விவசாயம் பண்ணோம்னா அப்பதான் விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கும். ஏங்க உழுகுற ஆள் ஊண்டி உழுதா ஒரு உழுவே போதும், ரெட்டை உழுலாம் தேவையில்லை. உங்களுக்கு பிள்ளைய பார்த்தா சந்தோஷம். போலும் போலும். நீ போய் ஒரு மாங்கன்று வைக்கிற. சரி, என்ன கன்று? மாங்கண்டு. கண்ணு சின்னதா இருக்கு. ஆமா, சிறுசா பெருசா இருக்கணும். தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். கண்ணு பெரிய மரம் ஆயிடுச்சு. மரத்துல மரம்னா மரத்துல வந்தா முதல்ல அரும்பு வரும், மொட்டு மொட்டு, அப்புறம் அரும்பு, அப்புறம் பூ, அப்புறம் பிஞ்சு, அப்புறம் காய், அப்புறம் கனி. கனின்னா பழம். என்ன பழம்? மாங்கன்று தானே, மாம்பழம் தான் வரும். யார் வச்சது? நான் தான் வச்சேன். அப்ப யாரு பழம்? மாம்பழம். பிள்ளை வர்ற காரணம் யாரியா? நானு. பழம் வர்ற காரணம் யாரியா? நான். அங்க வந்த பிள்ளை யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை? அப்ப இங்க வந்த பழம் யார் பழம்? ஏன் பழமா? மாம்பழம். எப்படி வச்சது நீதானே? வச்சது மாம்பழம். ஒரு விதத்தை தெரிஞ்சுக்கோங்க, இங்க மாமரம் வர்றதுக்கு நான் கொட்டையை வச்சேன். என்ன புரியல? மாங்கொட்டை. அப்ப அங்க அதே வச்சேன். என்னென்ன தொலைஞ்சிருக்கா காட்டுவாங்க. என்னென்ன தொலைஞ்சிருப்போம். ஆடி கிடக்கும் வாழ்க்கையிடா 6 அடி நிலைமை சொந்த மரம். எப்ப? அப்ப இப்ப சுடுகாடு வீட்டுக்கு வரும். நடமாடு விடுவாடா வந்துருச்சுல. 2 கேஜர் திறந்து வச்சா 1/2 மணி நேரத்துல வேலை முடிச்சு. ஒரு பாட்டு பாடி வந்தீங்க இருக்கா? என்னங்க? என்ன பாட்டு பாடி வந்து நீங்களா? அதான் எனக்கு மறந்து வச்சு சொல்லுங்க. பல யோசனை இருக்கு எனக்கு. கட்டாக மேனியை பார்ப்போமா நீட்டி கட்டையில படுத்து விட்டா காசு காரணம். இதெல்லாம் எப்பன்னா இந்த செல்வங்கள் இந்த சௌகரியம் கூட எது வரைக்கும் இருக்கும்? இந்த உடம்புல பிராணன் அப்படிங்கிற ஒரு வாய் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு அந்த உடம்புல இருக்கு. மரியாதை எல்லாமே மொத்தம் 10 வகையான காற்று இருக்கு. பிராணன், அபானம், உதாரணம், சமானம், கிரீகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படிங்கிற காற்று. இந்த 10 வகையான காற்று, இந்த பிராணன் ஒரு காற்று இருக்கிற வரைக்கும்னா உங்களுக்கு பேரு தங்கராஜு, என் பேர் கார்த்தி. ஆமா, இது இல்லைன்னா எல்லாரும் சமமான பேராயிட்டு பிணம். ஆனா இடைப்பட்ட காலத்துல மனிதன் எப்படி வாழ்கின்றான் வாழ்க்கை? எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழணும்னா எப்படி வாழணும்? நல்லா வாழணும், ஊர்ல நல்ல பேர் எடுக்கணும், எந்த ஐயக்கத்தனம் மொல்லமாத்தனம் பண்ணாம. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நாளைக்கு இப்ப தங்கராஜுனா சும்மா வீட்டுல இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குமா? தெரியாது. நாளைக்கு ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் நாளைக்கு உங்களுடைய சந்ததிகள் சொல்லும். ஏன்னா தங்கராஜு ஒருத்தர் யாரு எங்க ஐயா அப்படி அப்பா வாழ்ந்து காட்டியாச்சு. அந்த மாதிரி வாழணும் வாழ்க்கையை. அப்படி இல்லைன்னா ஏன் பிறந்தோம் இறந்தோம் என்று எதுவுமே தெரியாம பூமிக்கு வந்துட்டா பூமிக்கு தான் இருக்கக்கூடாது. தெண்டமா இருக்கும். அப்படி வாழ்ற வாழ்க்கை தேவையா? ஆக்க தேவையில்லைங்க. என்ன யாரும் தெரியுதா? பார்த்தா நல்லா தெரியுது. என்ன தெரியுது? ஃபேன் 5 லட்சம் அங்கிட்டு போய் விழுகிற மாதிரி தெரியுது. என்ன தெரியுதுன்னா ஆள் நல்லா இருக்கீங்க. சத்தியமா சொல்லுங்க, யார் நீங்க? தெரியும். நீங்க உங்க உருவத்துக்கு என்னுடைய பெயர் நாரதர் என்பார். என்னது? நாரதர். நீங்க நாரதர்? எனக்கு நம்பிக்கை வரலையே. என்ன உங்களை பார்த்தாலே எனக்கு எந்திரிக்குது. கேள்வி கேளுங்க. சத்தியமா நீங்க நாரதரா? சத்தியமா. அப்பா மேல சத்தியமா? சத்தியம் எல்லாமே உண்டு. உதவி நீங்க அப்பா மேல அத்தா மேல இருப்ப சத்தியம்னாலே எங்களுக்கு அதான் உண்மைன்னு அர்த்தம். சத்தியமா? நிச்சயமா. சத்தியமா நாரதர். இப்ப நான் எதுவும் நிரூபிக்கவா? இல்ல இல்ல, உங்களை நான் நிரூபிக்கிறீங்களா? நான் உங்களை பாத்துக்கிறேன். உங்க அப்பா பேரு பிரம்மா. என்ன ஒர்க் பண்ற? இதெல்லாம் படைப்பு. என்ன வைக்க போறப்பா? என்ன வெளியே படைப்புனா என்ன படைப்பு? நான் வைக்க போறப்பா. அப்புறம் என்ன படைப்பு? 4 வகை யோனி, 7 வகை தோட்டம், 84 லட்சம் ஜீவராசி உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசி என்னுடைய தந்தை படைத்ததா. எத்தனை ஜீவராசி? 84 லட்சம். 84 லட்சம் ஜீவராசி இந்த பூலோகத்துல இருக்கு. அம்மா, அத்தனையும் படைச்சது யாரு? பாரு, உங்க அப்பா. அம்மா, அப்ப அத்தனையும் உங்களுக்கு தெரியும். அம்மா, நெசமாவா? உண்மையா? ஆடு மாடு கோழி எல்லாம் எங்க பாரு. மேலவா கீழவா? எங்க பாரு. அந்த புளிய மரத்தை படைச்சா எங்க அப்பா. தாவரம் 1 அடியில இருந்து 6 அடி 7 அடி வரைக்கும் எங்க பாரு. வேப்ப மரம். மரம் பொதுவாக இருக்கு. எங்க அப்பா தாயா. கொய்யா மரம். எங்க பாரு. வேப்ப மரத்துல என்ன பூ பூக்கும்? வேப்பம் பூ பூக்கும். புளிய மரத்துல என்ன முட்டாளடா நீங்க? கேட்டா சொல்லணும். யாரு சின்ன பிள்ளை கூட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? புளிய பூஜை பூக்க. புங்க மரத்துல புங்க பூஜை பூக்க. போஸ்ட் மரத்துல அதுக்கு உயிர் இருக்கா? பூக்கும்.
உயிர் இருக்காது முதல்ல. பழுப்பு மெடிக்கல்ல ஒரு பூ விற்கும். பாதுகாப்பு, சந்தோஷம். பயப்படாது. சந்தோஷம் இருக்குன்னா பாதுகாப்போட இருக்கணும். நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? முக்கரோட போயிரு தெரியும், மோரை காக்கும்போது உருக்கத்தோட குறைச்சிக்கிறீங்க. திறமை இருக்கு. நான் எந்நேரமும் சதாசர காலமும் அரியனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டு உலகத்தின் சேமத்திற்காக பாடுபடக்கூடியவர். நாங்க சாப்பிடறதெல்லாம் கிடையாது, காற்றை மட்டுமே உட்கொள்பவர்கள். சோதனை திங்கிறது இல்ல. இல்ல, அந்த வீட்டுல உருளைக்கிழங்கு பொரியல உள்ள லவக்கிழங்கு இல்ல. அது வேறு இது வேறு. அப்படியா? நீங்க கிடையாது. நீங்க சும்மா சாமி தானே சொன்னேன். நான் சாப்பிடுறது கிடையாது சொன்னேன். சரி, காட்டுக்குள்ள திரையில உங்களை பொண்டாட்டி பிள்ளைய கட்டிக்க மாட்டாங்களா? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஏன் நடக்கல? இல்ல, வெறுத்துட்டு வேணாம். வெறுத்தீங்களா? ஓரமா பிள்ளையோட வச்சு அறுத்தீங்களா? நான் சொல்றது வெறுக்கிறதுனா ஆசைகளை தான் வெறுக்கிறேன். ஆசைகளை என்னத்தை வச்சு அறுக்கிறது? ஆசை இல்லையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசையும் எடுத்தவன். மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொருளாசை இல்ல, 3 ஆசையும் இல்ல. அப்பனா உங்களுக்கு எதிர்க்காது மனசுல ஆசை. ஆசை இல்லாதனாலதான் வெறுத்துட்டீங்க. வெறுத்துட்டீங்க. நம்ம பொண்டாட்டி பிள்ளை இல்ல. இல்ல, சுத்தமாவே இல்ல. சத்தியமாக இல்ல. இந்த உடம்புக்கு பொண்டாட்டிங்க இப்ப இல்லங்க, இதுக்கு முற்புறவில் இருந்துச்சு. எப்படி பேசக்கூடாது? என்னங்க ஒரு வாழை களவாண்ட பேர் என்ன? களவாடுங்க. ஒரு கோடியை சுற்றுறேன் களவாடுங்க. இங்க செயல்தான் முக்கியம். சரி, களவாண்ட காசு முக்கியம் கிடையாது. ஒரு வாழம் ஒரு கோடியோ செய்யறது திருட்டு. அதே போல நான் அப்ப செஞ்சேன் இப்ப செய்யலன்னா பொண்டாட்டி இருக்கா இல்லையா? இல்ல, முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. எத்தனை பொண்டாட்டி? கொஞ்சமா ஒரு 52 பொண்டாட்டி கட்டினார். 52. அம்மா பால் பண்ணி வச்சு நடத்துறீங்க. முடிஞ்சவே என்னமோ வந்து உனக்கு என்ன? இல்ல, உனக்கு என்ன? உனக்கு என்ன வயசு தெரியுதா? பிள்ளை 60 உள்ள பார்த்தாரு. கணக்கு இடிக்குங்க. என்ன பொண்டாட்டி 52, சரி, பிள்ளை மட்டும் 60. ஓவர் 20 வார்த்தையில நான் ஒரு பெண்ணு ஒரு பிள்ளை பக்கம் ஏதாவது நியதி இருக்கா? இல்ல. அப்படின்னா இதுல ஒரு விஷயம், நான் 52 பொண்டாட்டி குழந்தை பிறக்கல. நாரத போய் மகாவிஷ்ணு கேட்கிறாரு. நான் போகும்போது பயன்படுத்த போகும்போது பாட்டி மகாவிஷ்ணு எந்திரிச்சு போயிரு. ஏன் நான் போய் அவரை கேட்ட எரிச்சா நம்ம வெக்கப்பட்டு போது கேட்டோடனே இது மாறிட்டா உனக்கு ஒண்ணும் தெரியாதாங்கிறாரு. நான் அதை பத்தி தெரிஞ்சுட்டே ஆகணுன்றேன். உடனே என்ன பண்றாரு, என்னை போய் கன்னியாகுமரி நாட்டுல சரஸ்வதி தடாகம் ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை போய் இறங்கி குளிடா உனக்கு புரியுமான்ட்டாரு. இப்படியே இதை மட்டும் உள்ள போய் இறங்குறேன். வெளியில வரும்போது அழகான பெண்ணாக மாறி இருக்கு. ஆம்பளை இறங்குனீங்க, பொம்பளை மாறிட்டீங்க. வெளியில வந்து நிக்கிறேன், நான் யாரு என்னன்னே தெரியல. அந்த வழியா அந்த நாட்டு மன்னன் காலத்துபசன் என்ற அரசன் வர்றான். அங்க ஏன் பாக்குறேன், உங்ககிட்ட அழகா இருக்கு, உன் பேர் என்னமா இருக்கேன் எனக்கு தெரியல. அவரே ஒரு பேர் சொல்றேன், சுந்தரம்னா அழகு, உனக்கு சுந்தரின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணி 60 பிள்ளை பெற்றேன். அப்பா பெத்தது அவருக்கு. அம்மா பிள்ளை பெற்றது யாரு? நான் பேசமாவா? உண்மையா? எங்க ஆபரேஷன் பண்ண தழும்ப காட்டுக்க. இங்க வா, நீ எல்லாம் ஒரு பிள்ளை பத்திரமா எவ்வளவு நாளா? 10 மாசம். ஒரு பிள்ளைய பத்திர 10 மாதமா? 60 பிள்ளையே 1.5 மணி நேரம், அதாவது 3.25 நாளிலேயே வெளில வரல. நீங்க வேப்பம் மாதிரி திக்கிட்டீங்களா? புழுக்கு புழுக்கு ஆடு புழுக்க ஒரு புழு பார்த்திருக்கியா? பாலை திக்கிட்டு அதுல கிழங்குன உடம்பு தான் அண்ணன் வீடு இல்ல. உலகத்தின் நன்மைக்காக உழைத்து ஓடாக செய்கிற உடம்பு. ஓடா தேஞ்சிட்டீங்க. மெழுகு வச்சு பாத்துட்டு சின்னதா தாங்க இருக்கு. ஆமாங்க, தீய பத்தோடனே மத்தாளுக்கு வெளிச்சத்தை தரும். ஆமா, அது உருகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உலகம் நல்லா இருக்கணுமே என்னை நானே உருக்கிக்கிறேன். பார்க்க நல்லவரா தெரியுங்க. சரி, உங்களை போல பெரியவங்க எங்க இடத்துக்கு நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கோம். எவ்வளவோ செஞ்சாலும் சந்தோஷம் தான். ஆனா ஒரே ஒரு வைத்தியம் சொல்லுங்க, நல்லவரா இருக்கீங்க, எனக்கு ஒரு நீங்க உதவி பண்ணணும். நல்லா கேளுங்க. ஒரு 30 ஒரு வைத்தியம் சொன்ன விஷயம் என்ன? ஒரு பிள்ளைய 3 வருஷமா காதலிக்கிறேன். சரி, அவங்க அம்மா ஒத்துக்கிருச்சு, அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, ஒரு ஆள் மட்டும் முட்டு கட்டாரு. ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சா என் வாழ்க்கையில சேர்த்து வைங்க. அந்த பிள்ளைய அனுப்புவோம். நீங்க மனதார ஒன்றீங்களா? மனதார ஒன்று. அந்த பெண்ணு விரும்புது. அவங்க அம்மா அப்பாவே ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் முட்டுக்கிட்டு அவை வீட்டுல அவ அண்ணன்டியா இல்ல, தாய் மாமனா வேற யாரா? புருஷங்கிறியா? அது அந்த பிள்ளையோட புருஷன். அடுத்த முன்னாடி வந்தோன்னே ஆரம்பத்தை கதை சொல்லி உங்களை போல பெரியவங்களாக சொல்லி வச்சிருக்கீங்க. என்ன பழகுன மாடுதான் உலகத்துக்கு நல்லா இருக்கும். எதுக்கு கொண்டு எதனாச்சும் கடைசியில காய எடுத்த மாடு இப்ப சொல்றீங்க. சத்தியமா ஒரு விஷயம் சொல்லுவா, எனக்கு உண்மைக்கு பொண்டாட்டிலாம் இருக்கு. ஆனா இந்த பொண்டாட்டி கொஞ்சம் சொல் பேச்சு கட்டு ஓவரா ஆடுறாங்க. உங்க பேச்ச கேட்டா எப்படியா அம்மா ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்ன சொல்லுங்க. இன்னைக்கு ராதா செல்வி டான்ஸ், போன வாரம் ஒரு பலதர டான்ஸ் ஒண்ணு கூட்டி வந்துருந்தாரு புதுசா. ஆமா, எல்லாம் வளர்த்துருக்கீங்களே. நான் கொஞ்சம் புதுசுன்னு சொல்லி கொஞ்சம் கட்டி பிடிச்சி ஓவரா ஆகிட்டு விட்டேன். இதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டாரு. அதை என் மாமியார் யூஸ் பண்ண பார்த்து இருந்திருக்கான். சரி,
அந்த பொம்பளை என் பொண்டாடிச்சலுக்கு பாறுபாடு பண்ணி விட்டு மறுபடியும் உன் புடிச்சத ஊரு கொண்டாட போட்டு அமுக்கிறான்னு சொன்னேன். வீட்டுக்கு போற என் பொண்டாடி தூக்கிக்கிட்டு நிக்கிறான். என்ன விளக்கமா வாங்கியா இல்லையா கொடுத்து சரி. இனிமே இந்த உலகத்துல வாழக்கூடாது வீட்டுக்குள்ள போய் பேர்ல கவுத்த மாட்டு தொங்கிட்டு மானஸ்தண்டா நீ 1.5 மணி நேரம் தொங்கி நாக்கு வெளியே வந்து உசுறு மட்டும் போக மாட்டேன். என்ன நடக்குதுங்க? செத்தம் தூக்க மாட்டாரு அது சுத்தம் சுத்தம் நீ செத்துருக்கமே. ஏன் தூக்கு போட்ட பேரு டேபிள் பேரு அதுல தூக்கு நாட்டு இல்ல உருட்டுக்கிட்டே இருந்து. சரி உங்க பேரு வீரப்பன். அப்பா பேரு தம்பி. அம்மா பேரு நங்கமோகினி. அண்ணன் எத்தனை பேர்? 7 பேர் இருக்கும். நீ எல்லாம் சேர்த்துக்கணும்ன்ற வேலை பார்த்து குறைச்சுக்கு. சரி இது என்ன இடம்? குறிச்சி நிலம் பேர்வி மடிச்சா அற்புதமான நிலம். எங்க நிலம் தான் நிலத்துல என்ன வச்சிருக்கீங்க? கிணை வச்சிருக்கோம். எல்லாம் தொழில் பாக்குறீங்க. நாங்க காவல். உள்ள ஏதோ சத்தம் கிடைச்சு. என் தங்கச்சி 2 பிள்ளைய சத்தம் கிடைச்சு. ஒண்ணு என் காதலி பேரு சக்கு. அது சக்கு இல்ல இது புதுசா தான் இருக்கு. அவன் குலசாமி பேரு சக்கம்மா. அதுக்குள்ள சுருக்கி சக்குன்னு வச்சிருக்கு. சரி சரி இவ்வளவு பேரு சக்கு. ஆமா என் பேரு உங்களுக்கு முழு பேர் தெரியுமா? நீங்க வீரத்தை வந்தீங்க அது முழு பேரு. இன்னொரு பேர் இருக்கு. என்ன? இது குலசாமி மதுரை சொக்கநாதர். சரி அதை சுருக்கி சொக்கு என் பேரு. நல்லா இருக்கு. ஓம் பேரு சொக்கு. காதலிக்கிற பிள்ளை பேரு சக்கு. சரி எங்களுக்கு பிள்ளை வரச்சுன்னா எப்படி இருக்கு? நல்லா சரி. இப்ப 2 பெண்கள் இருக்கீங்க. இப்ப பிள்ளைய பாக்குற ஒரு ஆவல் அதிகரிச்சு என்ன ஒரு வைத்தறிச்சல். என்ன பிள்ளையில பாக்கலாம் பெரிய விஷயம் இல்ல. என் தங்கச்சி கூட பேசி தப்பிச்சிருக்கீங்க. சரி அந்த என் ஆளுங்க பாரு என்ன பிடிச்ச கரகம் உங்களை பிடிக்க போதுன்றப்ப என் வைத்தறிச்சல். இல்ல நீங்க சமாளிக்க முடியல சொல்லுங்க. நம்ம மேல பத்தி அழைத்து போயிடும். அப்படியா வயிற்றுக்கிற மாமா அழைக்குது உங்களை. சரி அழைத்து வர பெண்ணை சந்தித்து வரப்பாண்டி பாப்பா அப்பா நல்லா இருக்கு. ஏத்துக்கப்பா. ஏய் இந்த மைச்சட்டுக்காரனை பத்தி என்ன பண்ணிருக்க? பரவாயில்ல ஏமாப்ல கண்டிப்பா பரவாயில்ல. நாரத பேசி வச்சுட்டு நீ மூடிக்கிட்டு வாசிப்பா. உன் பங்குக்கு நல்லா செஞ்சு விட்டு போயிட்ட. கடை தாரா